இருந்தாலும் உடனே அழைத்து வா. அப்படிங்களா? அப்படியே சாமி அழைத்து வாங்கி ஓட்டு போட்டியா ஆனால் இப்பொழுது மகாராஜா பார்க்கணும். சரி, நீங்கள் யாரு? என் பெயர் செஞ்சி கோட்டை ஆண்டருடைய சிங்க குட்டி சிப்பாய் கருத்தாவளையன். உங்களுடைய பேர் கருத்தாவளையன். எதற்கு வந்திருக்கீங்க? அதான் நிருபத்தை பார்த்து தான் வந்தேன். சிங்கக்குட்டி சிப்பாயி கருத்தாவளையும் வந்திருக்கிறார். ஓ, நிருபத்தை பார்த்து செஞ்சி கோட்டை ஆளுகின்ற கருத்தாவளையன் வந்திருக்கிறாரா? அதனால அதி சீக்கிரமா என்னிடத்தில் அழைத்து வா. அப்படியே போய் சொல்லிட்டா மகாராஜா அழைத்து வர சொல்கிறார். அப்படியா? போங்க மகாராஜா. பாப்பா, உன் திருவடி பாதத்தில் பணிந்திருக்கிறேன். செஞ்சி கோட்டை ஆளக்கூடிய சிங்கக்குட்டி கருத்தாவளையன். நிருபத்தை பார்த்து அதை கண்ட உடனே தான் தாங்கள் வந்தீர். கருத்தாவளையா, என்னுடைய நிருபத்தை பார்த்தாய், உண்மை என்னை தேடி வந்திருக்கிறாய். அப்படி என்றால் சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? முதல் என்ன வேலை தெரியும்? ஆமா, அதான் கேட்பாங்க. மகாராஜா, எனக்கு என்ன வேலை தெரியும்னு கேக்குறேன். ஆமா, எனக்கு ஏறு ஓட்ட தெரியாது, ஏத்தறுக்க தெரியாது, கருதறுக்க தெரியாது. இந்த குடிமடைகள் செய்யக்கூடிய விவசாய வேலைகள் எனக்கு ஆரம்ப வேலைகள் தெரியாது. ஆமா, எனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலை தெரியும்? நான் ஆரணிய காணக சென்று ஓடுற சிங்கத்தை காலை பிடித்து கீழே அடித்தா அதே இடத்துல வீரென்று ஒரு சத்தம் போட்டு உசுர விடும். அப்படியாப்பட்ட ஆரணிய காணக சென்று கரடி புலி காட்டான மிருக ஜாதிகளை அந்தி கேளு பிந்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டை ஆடக்கூடிய சிங்கக்குட்டி சிப்பாய் கருத்தாவளையன். ஓ, சபாஸ் சபாஸ்டா, எனக்கு கேட்ட புத்தி மந்திரி இவன் தான் போல் தெரிகிறது. சரி, அதனால இவன் சிங்கக்குட்டி சிப்பாய் என்று சொல்கிறானே, அப்படி என்றால் இவனுடைய அறிவை நான் சோதிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நான் கேட்கின்ற கேள்விக்கு அவன் சரியான பதில் உரைத்தால் அவன் நமக்கு கேட்ட புத்தியுள்ள மந்திரி, இல்லை என்றால் நமக்கு தகுதியற்ற மந்திரி. அதனால இப்ப கூப்பிட்டு நான் அவனுடைய அறிவை நான் சோதிக்க வேண்டும். பாருங்க கருத்தாவளையா. மகாராஜா, அந்தி கேளு பிந்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டை ஆளுகின்ற சிங்கக்குட்டி சிப்பாய் என்று சொல்கிறாயே, அப்படி என்றால் என்னிடத்தில் நீ சாபகம் செய்வதாக இருந்தால் உன்னுடைய அறிவை நான் சோதிப்பேன். என் அறிவை பரிசோதிக்கிறார். ஆமா, எப்படி? நான் கேட்கின்ற கேள்விக்கு நீ சரியான பதில் உரைத்தால் மட்டுமே நீ என்னிடத்தில் நீ சேவகனால் பணிபுரிய முடியும். அதனால முதல் கேள்வி என்ன கேட்கிறாய்? நான் கேட்கின்ற கேள்வி முதல் கேள்வி, விரியாமல் விரிந்தவன் யார்? விரியாத விரிந்தவன் யார் என்று. ஆமா, அதுதான் சுருளாத சுரண்டவன். நான் கேட்ட கேள்வி விரியாமல் விரிந்தவர் யார் என்று சொன்னேன். நீ அதற்கு பதில் சுருளாமல் சுருண்ட வேண்டும் உரைத்திருக்கின்றார். இருக்கட்டும், இது முதல் கேள்வி. புண்ணில்லாத குலத்தவன் யார்? பூவல்லாத காய்த்தவன். தாங்கள் என்ன கேட்ட இரண்டாவது கேள்வி? புண்ணில்லாதவன் புலத்தவன் யார்? பூவல்லாத காய்த்தவன். நான் கேட்ட கேள்வி புண்ணில்லாத புலத்தவன் என்று கேட்டேன். நீ உன்னுடைய பதில் பூவில்லாத காய்த்தவன் என்று வந்திருக்கின்றார். இருக்கட்டும், மூன்றாவது கேள்வி, பால் இல்லாத வளர்ந்தவன் யார்? நோய் இல்லாத தேய்ந்தவன். நோய் இல்லாத தேய்ந்தவன். நான் கேட்ட கேள்வி பால் இல்லாத வளர்ந்தவன் யார் என்று கேட்டதற்கு நோய் இல்லாதவன் தேய்ந்தவன் என்று வந்திருக்கின்றார். சரி, நான் முதல் கேள்வி கேட்டேன்ல, இந்த கேள்விக்கு அர்த்தம் மட்டும் இருக்க வேண்டும். ஒரு பொருள் இருந்தா அதுக்கு பெயர். ஆமா, ஆமாங்க. அதனால கேட்டாப்படி நீங்க பதில் சொன்னீங்க, அதுக்கு உண்டான விடை எங்களுக்கு தெரியும்ல. சரியான விடை என்ன அதுக்கு கேளு. நான் முதல் கேள்வி கேட்டேன்ல, விரியாமல் விரிந்தவன் யார் என்று கேட்டேன். உனி அர்த்தம் என்ன சொன்ன? சுருளாத சுருளம் என்று அதுக்கு பதில் சொன்ன. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு சரியான விடை அதுதான் வாழை இலை. சபாஸ். அது சுருட்டி விடுறதில்ல, விரிச்சு விடுறதில்ல, அதே சுருண்டுக்கு அதே விரிஞ்சிச்சு. சரி, சரியான பதில்.
இரண்டாவது கேள்வி கேட்டனால புண்ணில்லாத புலத்தவன் யார் அப்படின்னு கேட்டேன். நீ பூவில்லாத காய்த்தவன் என்று உரைத்தார். அதுக்கு அர்த்தம்? அதுக்கு சரியான விடை அதுதான் அத்திப்பழம். எப்படி? அது அத்திப்பழத்தை புட்டு பாரு, அதுல வெறும் புழுவா இருக்கும். அது பூ வைக்கிறதுல காய் வச்சு பழம் வச்சு அது புட்டு பார்த்தா அழகா இருக்கும், உள்ள வந்து புழு புழுவா இருக்கும். சரியான பதில். கடைசி கேள்வி கேட்டல பால் இல்லாத வளர்ந்தவன் என்று கேட்டேன். அதுக்கு நீ எப்படி பதில் கொடுத்தாய்? நோய் இல்லாத வளர்ந்தவன் என்று சொன்னேன். அதுக்கு அர்த்தம்? அதுக்கு சரியான விடை சந்திரன். சந்திரன். பாஞ்ச நாளைக்கு வளர்ப்புரை, 5 நாளைக்கு தேய்ப்புரை. அதுக்கு பால் ஊத்துறமா? இல்ல. அது சரியான பதில். சரி சரி. இன்னும் நான் 10 கேள்வி கேட்பேன். 1 முதல் 10 கேள்வி. அது என்ன கேட்க? சரியான நீ பதில் அளித்தால் எனக்கு கேட்ட நீ புத்தியுள்ள மந்திரி. அப்படி என்றால் ஒண்ணுனா 1 என்றால் என்ன? இந்த உலகமே 1. 2 ஆகாயம் பூமி, 3 மும்மூர்த்தி தேவர்கள், 4 திசைகள், 5 பஞ்சபூதங்கள், 6 ஆறுமுக கடவுள், 7 சப்த கன்னிகள், திக்குகள் 8, 9 நவ கிரகங்கள், 10 ராமனுடைய சிரம் 10. இல்லை என்றால் ஸ்ரீமந்த கண்ணனுடைய தச அவதாரம். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் உரைத்த ஒரே புத்தியுள்ள மந்திரி வந்தான். அதனால எனக்கு கேட்ட புத்தி மந்திரி வந்தான். கருத்தவளையா? அப்படி என்றால் நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியான பதில் உரைத்து விட்டாய். அப்படி என்றால் நீ கேட்ட நீ என்னிடத்தில் சம்பளம் எவ்வளவு? சம்பளம் எவ்வளவு கேட்கிற? மகாராஜா எவ்வளவு சம்பளம் கேட்கிற? கைக்கு 1000, காலுக்கு 1000, தொடைக்கு 1000, எடைக்கு 1000, ஈட்டிக்கு 1000, ஆக என் கட்டண மனைவிக்கு 1000, ஆக மொத்தம் 50,000 ரூபாய் சம்பளம், 20,000 ரூபாய் தீர்வு. தொடைக்கு 1000, எடைக்கு 1000, ஈட்டிக்கு 1000, கத்திக்கு 1000, ஈட்டிக்கு 1000, கத்திக்கு 1000, கட்டாரிக்கு 1000, அவனுடைய அம்புக்கு 1000, அவனுடைய தொடைக்கு 1000, அவனுடைய கட்டி மனைவிக்கு 1000. ஆக மொத்தம் 50,000 ரூபாவா சம்பளம், 20,000 ரூபாய் தீர்வு. தீர்வுனா போனஸ். ஆக மொத்தம் 70,000 கேட்கிறேன். உண்மைதான். சபாஸ். கருத்தவளையா, நீ கேட்ட சம்பளத்தை கொடுப்பேன். சரி. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? ஆரணி காணக செல்ல வேண்டும். அந்தி கேளு, பிந்தி கேளு. ஆக மொத்தம் நீ 14 வேட்டை ஆட வேண்டும். இப்பொழுது காலை வேட்டை ஆட வேண்டும். காலை வேட்டை ஆட வேண்டும். அதனால அண்ணா காலை வேட்டை ஆட வேண்டும். அதற்கு ஆயுதம் யார் கொடுக்கணும்? நான் தான் தருகிறேன். அதனால இதோ நம்ம அரண்மனையில் இருக்கிற அனைத்து ஆயுதங்களும் எடுத்து வராங்க. மாறு பதக்கம், தோல் பதக்கம், கத்தி, கடாரி, ஈட்டி, வால் பதக்கம், இப்படி சொல்லக்கூடிய எண்ணற்ற ஆயுதங்களை கொடுத்தால் நான் சென்று மிருக ஜாதிகளை வேட்டையாடுவேன். சரி, இதோ நீ கேட்ட பிரகாரம் அனைத்து ஆயுதத்தையும் கொடுக்கின்றேன். இதோ பெற்றுக்கொள். இதோ பெற்றுக்கொள். ஐயா, இதோ ஆயுதங்கள் கொடுத்து விட்டேன். இப்ப உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? காலை வேட்டை ஆடணும். நீ காலை 6 மணி காணக செல்ல வேண்டும். காலை வேட்டை ஆடி வா, பிறகு என்னிடத்தில் வா, பார்க்கலாம். சென்று வா. காலை வேட்டை நான் ஆடுவேன். அதனால புறப்படலாமா? ஓகே. எட்டடி வைத்தாடா
ஆனா சிங்கத்தை கண்டு சேர்த்து ஒரு கையினால வைத்தோம். யானைய கண்டம் புத்தன ஒரு கை எத்தனை விழுந்து பாரு. 1 2 3 4 5 6 7 7 சாமி 7 நீ நாயை போட்டு 7 வேட்டை ஆடு இருக்கோம். ஆமா இப்ப எங்க போகணும்? மகாராஜா கிட்ட. வாங்க போலாம். ஆடிய வேட்டைய கருத்தாவளையம் அவன் காவடி முன்னால கருத்தாவளையம் ஆடிய வேட்டையெல்லாம் எங்க எடுத்துட்டு போறோம்? பாண்டியனுடைய கச்சேரிக்கு. பண்டாரி நடந்தானே கருத்தாவளையம். பாண்டியன் கச்சேரிக்கு சாவடிக்கு முன்னே எடுத்து கட்டா கட்டியாச்சா? பாண்டியனுடைய கச்சேரிக்கு முன்னாடி தோரணம் கட்டியாச்சுங்க. 7 வேட்டைகளை பாண்டிய கச்சேரிக்கு முன்னாடி கட்டிருக்கிற மகாராஜா வர சொல்லு. சாமி பாண்டியவண்ணா. ஆஹா சரி, ஆரணி காடக சென்று வேட்டையாடி முடித்து விட்டா எல்லாம் முடிஞ்சு விட்டது. உங்களுடைய தோரணுக்கு அதாவது உங்களுடைய கோட்டைக்கு முன்னாடி அப்படியா தோரணம் கட்டி தொங்க விட்டுக்கிறோம். எங்கடா கருத்தாவளையா? மகாராஜா கருத்தாவளையா, தாங்கள் எப்படி சொன்னாயோ சரி காலை வேட்டை ஆடியாச்சு. கச்சேரிக்கு முன்னாடி வேட்டையாடி கட்டியிருக்கிறேன் பாருங்கள் ஐயா. அப்படியா? ஆஹா அடே அப்பா ஓடே.
2 3 4 5 6 7 சரியான வேட்டை காலை வேட்டை 7 அப்படி என்றால் நான் சொன்ன பிரகாரம் காலை வேட்டை 7 வேட்டை கருத்தவளையா மகாராஜா வரும் அழைத்த நோக்கம் இதோ என்னுடைய கட்டளை பிரகாரம் காலை வேட்டை 7 சரியா வேட்டையாடி விட்டாய் வச்சு அப்படி இருந்தாலும் அது கேட்ட தம்மானம் உனக்கு போனஸ் எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு 10,000 கொடுங்க போதும். அதனால நான் சேர்த்து கேளு மெச்சித்து தாங்கள் எவ்வளவு கொடுக்கிறாய் ஒரு 1,00,000 அனைத்தும் சேர்த்து எனக்கு கொடுக்கிறாய் மொத்தம் 70 பிளஸ் 30 1,00,000 பாராட்டி 1,00,000 அப்படியா சரி கருத்தவளையா இதோ காலை வேட்டை ஆடி விட்டாய் மாலை வேட்டை நீ ஆட வேண்டாம் மாலை வேட்டை தண்டல் வேட்டை தண்டல் வேட்டை சரி அந்தி கேளு பிந்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டை காலை வேட்டை ஆடி முடித்து விட்ட மாலை வேட்டை நீ இரவு வேட்டை ஆட வேண்டும் படை பட்டாளத்தை அழைத்துக் கொண்டு நீ ஆரணை காண சென்று வா சென்று வா ஆனா மந்திரி மகாராஜா இப்ப மகாராஜா காலை வேட்டை ஆடியாச்சு ஆமா தங்கல் வேட்டை ஆடணும் ஆமா அதனால இப்ப தங்கல் வேட்டை ஆடணும் அப்ப காணங்க போலாமா புறப்படுங்க போடு போடு ஏறினா யாரெங்கே மகாராஜா எத்தனை வேட்டை ஆடுறோம் நான் எண்ணுறேங்க என்ன பாருங்கண்ணே 7 1 2 3 4 5 6 7 7 வட்டார் போதான் அப்படி பறக்குன்னு அப்படியே மின்னல் மாதிரி பறக்கணும் ஏங்க ஒரு மணிக்கு வேட்டாடலையே டேய் நாங்க பாருங்க சார் தூங்கிட்டு தூங்கிட்டு கிடக்கணும் ஆமா இப்ப 7 வேட்டை ஆடியாச்சு ஆமா இப்பதான் மகாராஜருடைய மனாதாரத்தை நான் பரிசோதிக்கிறேன் எப்படி தெரியுமா ஒரு மாடின மனிதனுக்கு 40 வரைக்கும் ஏறு ரத்தமா குறைவு ரத்தமா 40க்கு மேல போயிட்டா அதனால என்னுடைய வீரம் என் வீரம் என் சத்திய சாமர்த்தியம் எல்லாம் இப்படியே இருக்குமா இருக்காது வயசாயிடுச்சுன்னா 7 வேட்டை ஆட முடியாது அதனால அவருடைய மனாதாரத்தை நான் இப்ப பரிசோதிக்கிறேன் ஏனென்றால் இப்ப 7 வேட்டை ஆடிருக்கோம் இந்த 7 வேட்டையில 2 சிரத்தை எடுத்து காணகத்துல போடுறோம் சரி போட்டுரு நான் போடுறேன் போட்டுரு போட்டுங்க ஆனா மீதி இருப்பது 5 இந்த 5 எடுத்து சென்று பாண்டியனுடைய கச்சேரிக்கு முன்னாடி கட்டுவோம் அதுக்கு என்ன சொல்றாரா நாம பாட்டுவோம் அப்படி கட்டு எடுத்து கட்டு சரி மகாராஜா அதாவது இன்று போலவே அதாவது கருத்தாமணியன் தோரணம் கட்டிக்கிட்டான் என்னது ஆரணி காணக சென்று வேட்டையாடி தோரணம் கட்டியாச்சு அப்படி என்றால் 1 2 3 4 5 1 2 3 4 5 என்னடா அந்தி கேளு பிந்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டை காலை வேட்டை 7 இரவு வேட்டை 7 ஆக மொத்தம் 14 வேட்டை ஆடணும் காலை வேட்டை சரியாக 7 வேட்டை ஆடியாச்சு மாலை இரவு
கருத்தாவளையா? ஏய் கருத்தாவளையா? ஏய் மகாராஜா அழைத்த நோக்கம் கருத்தாவளையா? ஆமா, என்னுடைய கட்டளை உனக்கு என்ன தெரியுமா? எப்படி? அந்தி கேளு பித்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டையாடணும்ல. ஆனா காலை வேட்டை 7 வேட்டையாடி விட்டாய். மாலை வேட்டை 5 சிறந்தா இருக்குது. இன்னும் 2 சிறம் எங்கே? மகாராஜா உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். எப்படி தெரியுமா? ஒரு மாநில மனிதனுக்கு 40 வரைக்கும் ஏறு ரத்தமா குறைவு ரத்தமா? 40 வயதுக்கு ஏறு ரத்தம், அதுக்கு 40க்கு மேல போயிட்டா குறைவு ரத்தம். அதனால என்னுடைய சத்து சாமர்த்தியம் எல்லாம் இப்படியே இருக்குமா? அதனால என் சத்து எல்லாம் குறைந்து விடும். அதற்காக வேண்டிதான் 2 சிரம் குறைவாக இருக்கிறது. நல்லா இருக்குது நியாயம். ஏய் கருத்தாவளையா, ஐயா என்னுடைய கட்டளை அந்தி கேளு பித்தி கேளு ஆக மொத்தம் 14 வேட்டையாடணும். ஆனா என்னுடைய கட்டளை மீறி விட்ட. ஏண்டா கத்திக்கு 1000, கடாரிக்கு 1000, ஈட்டிக்கு 1000, உன் தொடைக்கு 1000, உன் கட்டிய மனைவிக்கு 1000, ஆக மொத்தம் 50,000 சம்பளம். தீர்வு 20,000. 70,000 சம்பளம் கேட்க தெரியுதுல? 2 சிரம் கம்மியா இருக்குது. யார் விட்டு பணம் வருது? ஐயா நான் உண்மைதான் உங்களிடத்தில் சொன்னேன். ஏய் அதனால நீ வந்து காலை வேட்டை 7 வேட்டையாடி விட்டாய். மாலை வேட்டை 5 சிரம் தான் வந்திருக்கு. 2 சிரம் கம்மியானதால் இன்னும் உன் சம்பளத்தில் 2,000 ரூபாய் பிடிதலை. எப்பொழுது 2 சிரம் குறைவா இருப்பதனால 2,000 விடுதல் என்று சொல்கிறார். ஆமா, தவறி விட்டாய் என்னுடைய கட்டளைக்கு. மகாராஜோட மனாதாரத்தை பரிசோதிக்க பாத்தியா? ஒருவேளை வயசாகி நம்மளால வேட்டை ஆட முடியலன்னா நமக்கு சரியா சம்பளம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அதனால எப்பொழுது 2 சிரம் குறைவா இருக்குது 2,000 விடுதல் என்று சொல்கிறாயே, நான் இப்படியாப்பட்ட மகாராஜா இடத்தில் நாம் சேவுக்கு தானே செய்ய மாட்டேன். இப்படியாப்பட்ட புத்தி உள்ள மந்திரி எனக்கு தேவையில்லை. யார் விட்டு பணம்? கத்திக்கு 1000, கடாரிக்கு 1000, ஈட்டிக்கு 1000, தொடைக்கு 1000, உன் கட்டிக்கு மனைவிக்கு 1000 கேட்க தெரியுதுல? 2 சிரம் கம்மியாயிருச்சு. யார் விட்டு சொத்து போறது? அதனால இப்படியாப்பட்ட புத்தி உள்ள மந்திரி எனக்கு தேவையில்லை. இப்படியாப்பட்ட மகாராஜாவுக்கு நான் சேவக தானே செய்ய மாட்டேன். ஓ இப்படியாப்பட்ட தளபதி எனக்கு தேவையில்லை. அதனால நான் என்னென்ன கொடுத்தனோ அனைத்து கொடுத்து விட்டு என் முகத்திலே விழிக்காது சென்று விடு. வீட்டு மேல சோத்த போட்டா நீ இல்லை என்றால் எனக்கு எத்தனையோ மகாராஜா. அதே வார்த்தை தான் சொல்றேன். நீ இல்லைன்னா பணம்னா உணவே வாய்த்திருக்கும். 10 ரூபானா 20 ரூபாய் சேர்த்து கொடுத்தா இன்னும் தளபதி நிறைய வருவாங்க. வரைக்கும் அதனால பாயும். அதனால இவனுக்கு 70,000 கொடுத்தேன். 1,00,000 கொடுத்து இதை விட தளபதி நீ தேவையில்லை. நான் இப்பொழுது போய் என் முகத்திலே நீ முழிக்க வேண்டாம். என்னைக்கு என்னுடைய கட்டளை மீறினாயோ நீ தகுதி இல்லை, சென்று விடு. கோபதா இருந்தாலும் என்னிடத்தில் கத்தி ஈட்டி கடாரி இப்படி சொல்லக்கூடிய ஆயுதங்களை வாங்கினாயோ அனைத்தும் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காது ஓடும். என் முகத்திலேயே முழிக்க கூடாது. அப்படியா? அப்படியாப்பட்ட புத்தி உள்ள மந்திரி கொடு. கொடுக்குறேன் பாரு. ஓட்டு சத்திய காட்டறிந்தா
இப்படியாப்பட்ட தளபதி எனக்கு தேவையில்லை. சரி. என் முகத்திலே நீ முழிக்க கூடாது. மகாராஜா, ஏய், உன்னிடத்தில் மார்பதக்கம், தோல் பதக்கம், கத்தி, கெடாரி, ஈட்டி இப்படி சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களை உன்னிடத்தில் வாங்கினேனும் அது அனைத்தும் கொடுத்துரு. அப்ப நான் வருமா? நீ எனக்கு தளபதியே கிடையாது. சென்று வா. எனக்கு நீ மகாராஜா இல்லை. என் முகத்திலே நீ முழிக்காத. சென்று வா. யாராஜா? ஓய் ஏண்டா டேய், ஓய் என்ன இவன் இல்லடா. 1000 பேர் இருக்கிறான். எத்தனையோ பேரு என்ன தேடி வருவாங்க. ஆசை போட்டா பேசி வருவான். வேசியும் வருவா தேடி. அதனால இவன் இல்லடா. என்ன தேடி எத்தனை தளபதி வராருங்களா பாடுறா. இருக்காது போ, என்ன பொறுத்தரே தெரியல இன்னும். இது எத்தனை? இது 4 இது 3 4 3 7 அதோட அரை சேத்தனா அதோட சேர்ந்து 8 அரை சேத்தனா ஓ 7. அது உனக்கு பிடிச்சிக்கிச்சு இப்ப. எனக்கு பிடிக்கும் போது பாத்துக்கலாம்டா. சரிடா. ஓடுபடியா. ஆனால் பார்த்தாயா, ஓய் மகாராஜருடைய மனாதாரத்தை பரிசோதித்தோம். ஆமா. சரியா? அவன் எவ்வளவு ஒரு வெத்த காத்து வச்சிருக்கான். மகாராஜருக்கு கோபித்து வந்து விட்டு அதனால ஏன் ஒரு இடத்தில் நான் சேவக தானே செய்ய வேண்டும், ஏன் பணிவிட வேலை செய்யணும்? அதனால ஏன் அவர் மகாராஜத்துல அடிமை வேலை செய்யணும்? டேய், இங்க வாடாங்க. ஆனா ஏன் ஒருவங்கிட்ட போய் நம்ம அடிமை வேலை செய்யணும், கை கட்டி வேலை செய்யணும்? அதனால நான் இப்பொழுது ஒரு முடிவு செய்து விட்டேன். என்னுடைய குலத்தொழில், என் சாதி தொழில், என் குலத்தொழில் என்ன சொல்ல, செம்படவ சாதி, மீன் போக்கி, பக்தர் கூட்டம். என்னது பக்தர் கூட்டம்? அதனால என் ஜாதி தொழில் எடுத்து செய்யலாம்னு எனக்கு முடிவு எடுத்துட்டோம். சரி, எப்படி? உங்க ஜாதி தொழில உங்களுக்கு முடிவு? டேய், அந்த பாண்டியனுக்கு முன்னாடி நான் சரிபரமா வாழ்ந்து காட்டுறேன். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? டேய், ஓய் மீன் பிடிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன வேணும்? வலை வேணும். வலை பின்னணும். ஆமா. வலை பின்னா தானே மீன் பிடிக்க முடியும். அதனால எடுத்துக்கோ. வலை, ஊசி, சகலமும் வந்தாங்க. ஓடு. ஓடா.
மீன் தொழில எடுத்துக்கிறோம். என்ன சொல்லி இருக்கீங்க? வளர்ப்புன்னு இருக்கிறோம். ஆறாளு மீனுக்கு ஆறாளு மீனுக்கு அமுக்கு வலை முடிஞ்சிருக்கிறோம். அசர மீனுக்கு ஜனாகோனி மீனுக்கு சேத்தி வலை முடிஞ்சிருக்கிறோம். சேர்த்து வழியா உள்ளாகான மீனுக்கு குறுக்கு வலை முடிஞ்சிருக்கிறோம். அசர மீனுக்கு அமுக்கு வலை முடிஞ்சிருக்கிறோம். இப்படி வலை அதற்கு வலை பின்னிருக்கிறோம். அதனால வலை பின்னாச்சு. கங்கா யமுனா கோதாவரி எப்படி? கங்கா யமுனா கோதாவரி இருப்பது கங்கைக்கு 3 உண்டு. அது போல கங்கா யமுனா இப்படி கோதாவரி இப்படி சொல்லக்கூடிய ஆட்டுக்கு சென்று இப்பொழுது நம்ம மீன் பிடிக்கணும். பிடிக்கலாமா? அங்கிட்டு வந்து இங்க போடணும், இங்கிட்டு போட்டு அங்க போடணும், அங்கிட்டு வந்து கூட 4 பக்கம் ராசி போடணும். நடுவில் பிடிக்கிறது மீன் பிடிக்க போறோம் சரியா? 4 பக்கம் 4 ராசி. போய் முடிச்சு போயிட்டானே.